ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கவுன்சிலிங் எல்லாருமே அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ எப்படி நீங்கள் அட்டன் பண்ணீங்க, சரியாக அட்டன் பண்ணிங்களா இல்லையா? சம்டைமில் சரியாக அட்டன் பண்ணட்டுனா நமக்கு கவுன்சிலிங்கில் சீட் கிடைக்காம போயிடும். ஸோ அட்டன் பண்ணாதவங்க எப்படி அட்டன் பண்ணணும், ஸோ அட்டன் பண்ணியிருந்தவங்க கரெக்டாக அட்டன் பண்ணிங்களா இல்லையா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாஸ்வேர்டு பிரச்சனை இருக்கும். ரீசெட் பாஸ்வேர்டு எப்படி பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும். ஸோ எந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம அட்டன் பண்ணணும். ஸோ ஃபுல் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங்கான வெப்சைட்டோட லிங்க் கமாண்டில் பின் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வீடியோவில் இருக்க மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் இருக்க dnmedicalselection.net ஸோ அந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜஸ் ஓப்பன் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பிஎம்சி கோர்சஸ்ன்னு இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு பேராமெடிக்கலில் இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸுமே டிஸ்பிளே ஆகும். அண்ட் நம்ம எல்லாருமே இப்போதைக்கு பேராமெடிக்கலில் வரக்கூடிய சர்டிஃபிகேட் கோர்சஸ் அண்ட் டிப்ளமோ கோர்சஸ்க்கு தான் ட்ரை பண்ணுறோம். ஸோ அதனால் பேராமெடிக்கல் சர்டிஃபிகேட் அண்ட் டிப்ளமோ கோர்சஸில் இருக்க லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணணும். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு கவுன்சிலிங்கான லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் எந்த கேட்டகரியில் இருக்குது, எந்த கோர்சஸ்க்கு நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கான கவுன்சிலிங்லாம் நீங்கள் அட்டன் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் டிப்ளமோ இன் ஃபார்மசியில் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா அந்த கவுன்சிலிங்கான ஆன்லைன் கவுன்சிலிங்கான லிங்க் ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதில் அட்டன் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரியில் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா செகண்ட் டைம் கிளிக் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபார் டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரின்னு இருக்குது. ஸோ அதில் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கோர்சஸ் லிஸ்ட்டில் நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா அந்த தேர்டில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அட்டன் பண்ணணும். அண்ட் அதர் டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸில் நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா அதில் அட்டன் பண்ணணும். ஸோ எல்லாருமே கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதில் நீங்கள் செலக்ட் ஆனீங்களோ அதுக்கான கவுன்சிலிங்கான லிங்க் கிளிக் பண்ணி அட்டன் பண்ணணும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் 2 குரூப், அதாவது 2 கோர்சஸ்க்கு செலக்ட் ஆகிருப்பீங்க, 3 கோர்சஸ்க்கு செலக்ட் ஆகிருப்பீங்க. ஸோ நீங்கள் எதிலெல்லாம் உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டில் நேம் இருக்கோ அந்த கோர்சஸ்க்கான கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். பட் உங்களுடைய மார்க்கை பொறுத்து ஏதாவது ஒரு கோர்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, டிப்ளமோ இன் ஃபார்மசிக்கு செப்பரேட் லிங்க் இருக்குது. அண்ட் டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரிக்கு செப்பரேட் லிங்க் இருக்குது. மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கோர்சஸ்க்கு செப்பரேட் லிங்க் இருக்குது. அண்ட் அதர்வைஸ் ரிமைனிங் வரக்கூடிய டிப்ளமோ கோர்சஸ் அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கு எல்லா கோர்சஸ்க்கு ஒரே ஒரு லிங்க் இருக்குது. ஸோ இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் அதே டைமில் என்னென்ன கேட்டகரி டிப்ளமோ கோர்சஸில், அதர் டிப்ளமோ கோர்சஸில் வருது, சர்டிஃபிகேட் கோர்சஸில் வருது, இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதை பற்றி நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் கமெண்டில் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்சஸ் அண்ட் அதர் டிப்ளமோ கோர்சஸ்க்கு அட்டன் பண்ணுறீங்கன்னா இந்த 4th இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதும் இந்த வீடியோவில் இருக்க மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அண்ட் ஒன்ஸ் பேஜஸ் ஓப்பன் ஆனதும் இதில் லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கலாக செகண்ட் பேஜஸ் லாகின் ஐடி, இமெயில், பாஸ்வேர்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அண்ட் இதில் முக்கியமான விஷயம்னா ஃபஸ்ட்டு எல்லாருமே அப்ளை பண்ணும்போது ஒரு லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் உங்கள் எல்லாருக்குமே அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் இதில் என்டர் பண்ணணும். லாகின் ஐடி, சப்போஸ் உங்களுக்கு லாகின் ஐடி தெரியலனா இமெயில் ஐடி. ஸோ ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஐடி, அதுவும் இல்லைன்னா அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அப்ளை பண்ணும்போது ஒரு அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அதர்வைஸ் நீங்கள் எல்லாருமே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்பீங்க. அதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பரை என்டர் பண்ணணும். ஸோ செகண்ட் பாஸ்வேர்டு. ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பாஸ்வேர்டு எல்லா ப்ரௌசிங் சென்டர்லையும் லாகின் ஐடி, பாஸ்வேர்டு எழுதி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டுமே நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிங்கன்னா சைன்இன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கவுன்சிலிங்கான லிங்க் ஓப்பன் ஆயிரும். ஸோ சப்போஸ் பாஸ்வேர்டு ராங்னு வருது, இன்வாலிட்னு வருதுன்னா செகண்ட் கீழே இருக்க ரீசெட் பாஸ்வேர்டுன்னு இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக ஒரு நியூ பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். ஸோ எல்லாருக்குமே மொபைலை பற்றி நல்லாவே தெரியும். ஸோ அதில் நியூ பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனில் நியூவாக ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி அதே பாஸ்வேர்டை திரும்பியும் கேட்கும். அதை கன்ஃபார்ம் பண்ணணும். சேவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பாஸ்வேர்டை ஞாபகமாக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது அது ரொம்பவே தேவைப்படும். ஸோ பிகாஸ் ஒரு டைம் உங்களால் ஓப்பன் பண்ண முடியலன்னா
அகெயின் நீங்கள் செகண்டாக வந்து நியூ பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் திரும்ப முதல்லேருந்து நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது இந்த செகண்டாக ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணியிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டு தான் என்டர் பண்ணணும். ஸோ அதனால் பாஸ்வேர்டு எப்போவுமே என்டர் பண்ணும்போது கரெக்டாக வந்து என்டர் பண்ணுங்கள். நியூவாக பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த பாஸ்வேர்டு வந்து எழுதி வச்சுக்கோங்க. பிகாஸ் பாஸ்வேர்டு வந்து இன்வாலிடு ராங் வந்தால் நம்மளால் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாது. ஸோ அதனால் பாஸ்வேர்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒன்ஸ் இந்த எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற ப்ராசஸ். ஸோ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், எப்படி பேமெண்ட் பண்ணணும், எப்படி சாய்ஸ் ஃபில்லிங், எப்படி லாக் பண்ணணும், ஸோ இதை பற்றி ஃபுல் வீடியோ 1 by 1 நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கிளியராக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கமெண்டில் பின் பண்ணுறேன். ஸோ அதோட வீடியோ நீங்கள் பார்க்கலனாலும் கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்ணணும், எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், என்னென்ன காலேஜஸ் எல்லாமே வரும். ஸோ இதை பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து கமெண்டில் பின் பண்ணுறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதர்வைஸ் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் கேட்கும். ஸோ அது பேமெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ நீங்கள் ஒரு கோர்சஸ் சப்போஸ் நீங்கள் வந்து டிப்ளமோ கோர்சஸில் வரக்கூடிய டிப்ளமோ இன் ஃபார்மசிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா ஸோ என்னென்ன காலேஜஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குன்னு எல்லாமே காட்டும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் ஒரு காலேஜஸ். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு அந்த காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ரிமைனிங் இருக்க காலேஜஸ் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் வந்து நீங்கள் எல்லா காலேஜஸ் செலக்ட் பண்ணும்போது ஸோ உங்களோட மார்க்கை பொறுத்து ஏதாவது ஒரு கோர்சஸ் தான் கிடைக்கும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 5 காலேஜஸ் 10 காலேஜஸ் அந்த மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் என்ன கோர்சஸ் அட்டன் பண்ணுறீங்களோ அதில் ஸோ வீடியோவில் உங்களுக்கு எல்லா காலேஜஸும் டிஸ்பிளே ஆச்சுன்னா எல்லாமே செலக்ட் பண்ணிடுங்க. சப்போஸ் ஒரு சில கோர்சஸ்க்கு வந்து 2-3 காலேஜஸ் இருந்தால் ஸோ அதுலேயும் 3 காலேஜஸ் செலக்ட் பண்ணிடுங்க. சம்டைமில் வந்து ஒரு 50 காலேஜஸ் இருக்கும், 20 காலேஜஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லா காலேஜஸும் நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. அண்ட் எல்லா கோர்சஸும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க. ஆட் மை ஃபேவரட் காலேஜஸ், அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஒரு காலேஜஸ் கேட்கும். ஸோ அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்து கிளிக் பண்ணிப்பீங்க. ஸோ இது எல்லாமே பண்ணதுக்கப்புறம் ஸோ நீங்கள் பண்ணதெல்லாம் கரெக்டானு சொல்லி ஒரு டைம் பிடிஎஃபாக வரும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் கீழே வந்து உங்களுக்கு ஓடிபின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிட்டேன்னு சொல்லி ஸோ எல்லாமே ரீட் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்கும். ஸோ அதில் வந்து அந்த காலமில் டிக் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக வந்து நெக்ஸ்ட்டு வந்து லாக் மை சாய்ஸ்ன்னு சொல்லி லாக் ஆயிரும். ஸோ நீங்களும் லாக் பண்ணிடுங்க. ஸோ எல்லாமே வந்து முடிஞ்சுன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஸோ நீங்கள் கவுன்சிலிங் கரெக்டாக அட்டன் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அர்த்தம். அண்ட் இது வேறு ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஸோ முடிஞ்ச அளவு ஸோ எல்லா கோர்சஸ்க்கும் எவ்வளோ காலேஜஸ் இருக்குது, கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, ஸோ உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன காலேஜெல்லாம் பிடிச்சிருக்கு அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் உங்கள் கம்யூனிட்டி வைஸாக என்னென்ன காலேஜெல்லாம் சீட் வேக்கன்சி இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது ஈஸியாகவே உங்களுக்கு சீட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி கோர்சஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டி வந்து பிசியாக இருந்துச்சுன்னா பிசியில் என்னென்ன காலேஜஸ் எல்லாம் இருக்குது, ஸோ அந்த காலேஜில் சீட் வேக்கன்சி இருக்குதா, ஸோ இந்த காலேஜில் வேக்கன்சி இருக்குது, ஸோ அந்த காலேஜஸ் எல்லாமே நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் வந்து செலக்ட் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு ஈஸியாகவே சீட் கிடைக்கும். சம்டைமில் வந்து ஸோ நீங்கள் கம்யூனிட்டியே தெரியாமல் உங்கள் கம்யூனிட்டி எந்த காலேஜில் சீட் இருக்குன்னே தெரியாமல் சும்மா நீங்கள் அந்த காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சீட் கிடைக்காது. ஸோ அதனால் எல்லா கோர்சஸ்க்கும் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ சீட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் கம்யூனிட்டிக்கு என்ன காலேஜஸ் எல்லாம் இருக்குது, எவ்வளோ கோர்சஸ் இருக்குது, ஸோ இது எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.